கடலை வாங்குங்கம்மா. இதை விற்று தான் படிக்க கொப்பி புத்தகம் வாங்கணும். எவ்வளோம்மா? 100 ரூபா. ஒன்று வாங்குறேன், 200 ரூபா தாரேன். ஒன்று கடலைக்கு, மற்றது உங்களோட படிப்பு செலவுக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காண்டு. நானும் ஒன்றை வச்சுட்டு டெய்லி அப்டேட் போடுறேன். ஒரு 50 வியூ எடுக்க நாய்ப்படாத பாடுபட வேண்டியிருக்குது. இன்றைக்காவது ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கணும். கூட கதைக்காத, என்கிட்ட கதை சொல்றியா? நீ காலையில இருந்து வெறும் 5 தானே வித்திருக்கா. நீ எனக்கே கதை விட வாரியா? இல்லையா, நிறைய சல்லி கிடைச்சதையா. எங்க கிடைச்சி நிறைய சல்லி? இதை வச்சு நான் நாக்க வலிக்க இருட்டி முட்டிக்கால. யாரா நீ இத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா? நீ யாரா சின்ன பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறா? அது உனக்கு தேவையில்லாத வேலை. இங்க இருந்து ஓடிரு, இல்ல நடக்கிறது வேற. இங்க பாருங்க மக்களே, சின்ன பிள்ளைய போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறான். இதை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் என்னுடைய சேனல். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்காக. நான் கொழும்புக்கு வேலைக்கு போயிருந்தேன். லீவுக்கு திரும்பி வந்து பார்த்தப்போ அமுதாவோட அப்பா அமுதாவை வேற யாருக்கும் வித்துட்டு அவர் இன்னொரு பொம்பளையோட ஓடி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அமுதாவை நான் தேடாத இடமே இல்லை. இந்த வீடியோவை பார்த்தா மிஸ் நான் ஓடி வந்து உங்க நெசமா இங்கே வருவாங்களா? கவலைப்படாதீங்க, நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அவங்க வருவாங்க. நீங்கள் அமுதாவோட சித்தி. அம்மா அப்பா எங்கள் அக்கா கஷ்டம் தாங்க முடியாமல் வெளிநாடு போனாங்க. ஆனால் 3 மாதம் கழிச்சு தான் ஒரு வீடியோ வந்தது. அது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இதுதான் அந்த வீடியோ. இங்கே நல்ல வேலைன்னு சொல்லி வெளிநாட்டு விசிட்டிஸால் எங்களை அனுப்பி ரொம்பவுமே கொடுமைப்படுத்துகிறாங்க. சரியான சாப்பாடும் இல்லை. இங்கே வந்து எங்களோட குடும்பத்துக்கு கால் எடுத்து கதைக்க கூட ஃபோன் கூட தரதில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்காக கொண்டு போய் எங்களை விடுறாங்க. எப்படியாவது எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றி இங்கே 10-15 பேருக்கு மேலே அடைச்சி வச்சுருக்காங்க ரூமில். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கூட இல்லை. நாட்டுக்கு எடுத்து விடுங்க எப்படியாவது. இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். வரவா? வாங்க. அம்மா, சித்தி. என்ன விஷயம் மிஸ்? என்னத்துக்கு வர சொன்னீங்க? உங்களோட விஷயம் தான் யூடியூப் ஃபுல்லாக ஃபேமஸு. 10,000 வியூஸை தாண்டிட்டு. இவங்க அமுதாவோட சித்தி. அமுதாவை தேடி வந்திருக்கிறாங்க. நான் என்ன ஒளிச்சா வச்சிருக்கேன். இவட அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்காக வேண்டி அவர் தான் விருப்பத்தோடு அனுப்பி வச்சாரு. இந்த பிள்ளையும் விரும்பி தான் என்னோட வந்தது. குடிக்கான பையன என் காசை எப்ப தருவா? என் கடனை எப்ப முடிப்பா? எப்ப முடிப்பா காசு? எப்ப தருவா என் கடனை? பொண்டாட்டிய என் காசை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு குடிச்சாட தீர்றா. குடிக்கார பையன எப்ப காசு தருவா? எப்ப தருவா காசை? உன் கிட்னியை வித்தாவது என் காசை எடுக்க தெரியும்டா. எடுத்து காட்டுறா. அப்பாவை அடிக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. உங்க அப்பா வாங்கின கடனை நீ நான் தருவேன். சொல்லு. நான் தாரேன். அப்ப எப்படி தருவேன்? சொல்லு. நான் தாரேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இந்த பிள்ளை அப்பா வாங்கின கடனுக்கு இந்த சின்ன பிள்ளைய கொத்தடிமையா வச்சு வேலை வாங்குறது சரியா? கொத்தடிமையா? நான் இந்த பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டுருக்கேன். அதை விட மோசமான செயலைத்தான் நீங்க செய்றீங்க. அதுதான் யூடியூப்ல உலகமே பார்க்குது. இதெல்லாம் ஒரு தப்பா? தப்பு தான், பெரிய தப்பு. இதைத்தான் ஹியூமன் ட்ராஃபிக்கிங்னு சொல்கிறேன். ட்ராஃபிக்கிங்கா? எங்க அந்த ரோட்டில் நிற்பாங்களே அவங்களா? ஒருவரை ஏமாற்று நோக்கத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது, தடுத்து வைக்கிறது, சுரண்டுதல், கட்டாய வேலை வாங்குறது, வேறு தேவைக்காக பயன்படுத்துகிறது ஹியூமன் ட்ராஃபிக்கிங் ஆகும். மனித வியாபாரம் குற்றம் செஞ்சவருக்கு 2 முதல் 20 வருட வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். சிறை தண்டனையா? இதே சின்ன பிள்ளைக்கு எதிரானதாக இருந்தால், சைல்ட் டிராஃபிக்கிங்காக இருந்தால் 3 வருடம் தொடக்கம் 20 வருடம் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படலாம். இவங்க அம்மா
வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் கடன் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனாங்க. இதுக்கா சிறை தண்டனை? இவங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன். இந்த பிள்ளைக்கு திங்க கொடுக்காம உடுத்த கொடுக்காம வச்சிருந்தவன். நான் எல்லாம் கொடுத்து பார்த்தேன். இதுக்கா சிறை தண்டனை? நீங்கள் நல்லா பார்த்ததை தான் உலகமே பார்க்குது. பொது இடத்துல வச்சு இவ்வளவு கொடுமை செஞ்ச நீங்கள் தனி இடத்துல எவ்வளவு கொடுமை செஞ்சுப்பீங்க? நீங்கள் செஞ்சு இருக்கிறது சைல்ட் ட்ராஃபிக்கிங். அந்த புள்ள விரும்பியோ விரும்பாமலோ செஞ்சு இருந்தாலும் சைல்ட் ட்ராஃபிக்கிங்கில் தான் வரும். இது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளையை உங்களுக்கு தரணும், அவ்வளவு தானே. இந்த பிள்ளையை இங்கேயே இப்போவே தந்துட்டு போகிறேன். ஆனால் எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடியணும். யூடியூப் தம்பி உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் நாரடிக்காதீங்க. அப்படி இல்லாமல் போலீஸ் கோர்ஸ்ன்னு போனீங்களாக்கும் அதுக்கு பிறகு எனக்கும் தெரியும் எங்கே போகணுண்டு. நீங்கள் இங்கே இருங்க. உங்கள் அப்பா கிட்ட எப்படி காசு வாங்கணுண்டு எனக்கு தெரியும். இல்ல அப்பா ஒண்ணு இல்ல நீங்க இருங்க. நான் எப்படி காசு வாங்கணுண்டு எனக்கு தெரியும். அவரை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். வேண்டாம் மிஸ், நீங்கள் இவ்வளோ செஞ்சதே பெரிய விஷயம். அமுதா கிடைச்சதே போதும். இவங்களோட எல்லாம் நியாயம் கேட்டு போராடுறதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, பதவியும் இல்லை, தெம்பும் இல்லை. பாதிக்கப்பட்ட யாரும் குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் மாறுதில்லை. இதுதான் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் கேஸில் உள்ள பெரிய பிரச்சனை. பாதிக்கப்பட்டவங்க சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வராட்டி தப்பு செஞ்சவன் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டு தான் நிற்பான். இது ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போகும். இந்த சங்கிலியை நாங்கள் உடைக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீங்களாவது தைரியமாக கம்ப்ளைண்ட். உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம். கடலை வாங்கம்மா, கடலை நல்ல கடலைம்மா, 100 ரூபாம்மா. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சித்தி.